சில பேர் வருவாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸா தான் இருக்கு. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இல்ல. அது வந்து ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு நாங்க காமனா சொல்லுவோம். அதாவது நார்மலா 37 வயசுக்கு அப்புறமா தான் அந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு போகும். அப்போ பீரியட்ஸ் கொஞ்சம் இர்ரெகுலரா ஆகும். ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 37ஏ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓவரி வந்து சரியா செயல் செய்யாததுனால, அதனால அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராவே இருந்துட்டுருக்கும். ஆனா காமனா நம்ம சொல்றது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்கேன்ல பார்த்தா தான் அந்த ஓவரியோட நம்பர், எண்ணிக்கை, அதோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவோம். ஏஎம்ஹெச்னு ஒரு பிளட் டெஸ்ட். அதில் பார்த்தாலும் அந்த ஓவரியோட ரிசர்வ் வந்து புவரா இருக்கும். அதாவது நார்மலா 1.5 to 3 இருக்கணும்னா, இந்த ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் ஆர் ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு அதோட வேல்யூ லெஸ் தென் 0.5 கூட பார்த்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி, என்னால் கன்சீவ் ஆகவே முடியாதான்ட்டு. பட் அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவரியில் இருக்கிற ஃபாலிக்குலோட எண்ணிக்கை கம்மியானாலும் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அதனால் ஒரு ஐவிஎஃப் அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐவிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த முட்டையை வெளியில் எடுத்து பார்க்கறதுனால அதோட குவாலிட்டி என்னன்றது தெரியும். அது அவங்க கணவரோட உயிரணுக்களோட சேர்க்கும்போது அதோட எம்ப்ரியோட குவாலிட்டியும் நமக்கு தெரியும். அது அவங்க கர்ப்பப்பையில் செலுத்தும் போது சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கலாம். அப்படி இல்லை, அவங்களோட முட்டையில் ஃபாலிக்குலோட எண்ணிக்கையே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, அப்போ நம்ம ஊசைட் டோனர் அப்படின்றவங்க கிட்ட ஊசைட் டொனேஷன் மாதிரி ஒரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்னொருத்தங்கிட்ட நம்ம முட்டையை தானம் வாங்கி அதில் அவங்க கணவரோட உயிரணுக்களை செலுத்தி அதை கருவாக்கி அந்த கருவை அவங்க கர்ப்பப்பையில் வச்சு அவங்கள கன்சீவ் ஆக ட்ரை பண்ணலாம். எக் நம்பரே இல்லை அப்படின்னு உடனே அதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காம அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அதில் செயல் பண்ணணும். எதனால் இந்த ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி வருது அப்படின்னா, மோஸ்ட் காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாக ஏதாவது இருக்கலாம். அதாவது டர்னர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம். மரபு ரீதியாக சில பிரச்சனைனால தான் வந்து முட்டையோட தன்மை ரொம்ப சீக்கிரமாக இல்லாமல் போகிறது. அப்புறம் சிலதுக்கெலாம் என்ன காரணம்னே தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நமக்கு தேவையான குழந்தை வேணும்னா ஆப்ஷன் வந்து ஐவிஎஃப்ஓ இல்லை எக் டொனேஷன் போகிறது தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணியோ இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணியோ அவங்களோட ஓவரி ரிசர்வ் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்மளால் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.